நேற்று எஃப்ஜி எவிக்ஷனுக்கு அப்புறம் எஃப்ஜி ஹாப்பியாக போவார்னு நினச்சேன் நான். எஃப்ஜி உடனே அப்செட் ஆகிட்டாங்க. ஆனால் அது அப்செட் ஆகாத மாதிரி இருந்தாங்க. அங்கே நின்று பாட்டெலாம் பாடினாங்க. அப்புறம் ஆதிரை கிட்ட ரொம்ப சாரின்லாம் கேட்டாங்க. ஆதிரை, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன் கேம் ஸ்பைல்டு ஆகிடக்கூடாது அப்படின்னு தான் உன்கிட்ட நான் டிஸ்டன்ட் மெயின்டைன் பண்ணேன். நான் வெளியில் போயிட்டு யாருக்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறனோ இல்லையோ, ஆனால் உன்கிட்ட கண்டிப்பாக கனெக்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் அப்போவே செகண்ட் வீக்லேயே சொல்லியிருப்பேன், யாருமே கேட்கல, கேமில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினச்சி தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நேற்று எஃப்ஜி ஆதிரைகிட்ட சொன்ன வார்த்தை ரொம்ப உண்மையாக இருந்துச்சு. ஆதிரையும் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க. ஆதிரைக்கு தெரியாது, பட் அடுத்தும் ஒரு எவிக்ஷன் இருக்குது, அதில் நம்மளும் போகிறோம்னு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கானா வினோத் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. கமருதீன்ட்டு சண்டை வரும்போதும் சரி, எஃப்ஜியும் கமருதீனும் 2 பேருமே சீக்கிரமா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அதே போல கானா வினோத்திட்ட சண்டை வரும்போதும் சரி, கொஞ்ச நேரத்துல எஃப்ஜியும் கானா வினோத்தும் 2 பேருமே நார்மல் ஆயிட்டாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப க்ளோஸு. நேற்று எவிக்ஷன் எஃப்ஜே அப்படின்னு சொன்ன உடனே கமருதீன் தான் முதல்ல போய் எஃப்ஜேவை கட்டி பிடிச்சாரு. சண்டையெல்லாம் பற்றி 2 பேருமே மைண்டில் எதுவுமே வச்சுக்கல. கானா வினோத் அழுதாங்க. அப்புறம் கனியை பார்த்துட்டு சொன்னாங்க, என் அக்கா பிள்ளைங்க 2 பேர்த்தையும் நான் பார்க்க முடியல, கனி அக்கா பிள்ளைங்களை பார்க்காம போறேனேங்கிறது தான் எனக்கு கஷ்டம், பரவாயில்ல நான் வெளியில் வந்தோன்னே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கனியும் ரொம்ப எமோஷனல் ஆனாங்க. எப்படிதான் இவங்க 2 பேத்துக்கும் உள்ள பியூட்டிஃபுல் பாண்டெல்லாம் தப்பாக பேசுகிறாங்கன்னு தெரியல. எஃப்ஜேக்கு 2 அக்கா இருக்கிறதுனால ஈஸியாக கனி அக்கான்ட்டு ரொம்ப கனெக்ட் ஆகிட்டாங்க. அதனால அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப மோசமான பேசினாங்க. இதெல்லாம் இவங்க வெளியில் வந்து பார்த்துட்டு என்ன 2 பேரும் ஃபீல் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எஃப்ஜே இங்கே இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் எஃப்ஜேக்கு நிறைய டேலண்ட் இருக்குது. மேலும் மேலும் இதுக்கு மேலே வெற்றி பெறுவார் என்ன நம்புவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.